ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு ஹல்வா. ஸோ டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 கப் நெய், 1/4 கப் கோதுமை மாவு, 10 முந்திரி, 2-3 ஏலக்காய். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா 2 டைம் அலாசிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். 5 விசில்கள் விட்டுக்கலாம். 5 விசில்கள் விடும்போது பாசிப்பருப்பு நல்லா பதமாக வெந்துடும். கையில் மசிச்சு பார்க்கும்போது அந்த பதம் தெரியும். மறுபடியும் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி மசியலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுபட்டு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நாம் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை உள்ளே சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க. கோதுமை மாவு வறுபட நல்ல வாசனை வரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்ல வாசனை வருது. இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நல்லா வறுபட்டு உதிரியாக ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நல்லா கோதுமை மாவு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்த்திக்கிறோங்க. நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண சர்க்கரையினுடைய கன்சிஸ்டன்சி மாறுறதை நீங்களே நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 1/2 கப் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண ஹல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோடது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் பொடிச்சு வச்சுக்கிற ஏலக்காயும் சேர்த்திக்கலாங்க. நான் சேர்த்திட்டேன். ஒரு 2 நிமிஷம் திருப்பியும் கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு சூடான சுவையான சத்தான பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.